ஷேய் எப்பா முனியப்ப முனியாண்டி நவநாத்து பேசுகிறேன்ப்பா. ஈஸ்வர மோகன கணக்கு இப்போ எடுக்கணும்ல. இந்த கணக்கை என்ன கணக்கு? இவன் ஏமாத்தின கணக்கு. ஏமாற்றி சுவேஷம் பார்த்து எழுதினாலும் அவன் கணக்கு எடுக்கணும்ல. அதுதான் பட்டா போட்டு பவர் போட்டு அடித்தானா அதில் இப்போ கணக்கு தோண்டுதார் கடவுள். சுவேஷம் பார்த்தியும் எழுதியிருக்கான். ஏன் பூரியத்து சொத்து எங்கே அப்படின்னு சிவன் ஈஸ்வரன் பரம சிவன் கேள்வி. இந்த கேள்வி புரியக்கூடியது நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணு கேள்வி கேட்டு புரியக்கூடிய தன்மை அவங்களுக்கு தான் உண்டு. வழக்கறிஞர் மூதாட்டியை புரிஞ்சுக்கிடுவான். ஆகா, அவர் பூரியத்து சொத்தை கேட்கார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொத்தை கேட்கார். ஏன்னா பாடாக படித்து வச்சுருக்கான் சிவன் குடும்பத்தை. இப்போ உட்காந்து எவ்வளோ பாடுபடுத்துதான் அந்த அநியாய சேட்டை அகம்பா சேட்டை பண்ணி வைக்க போது அவர் எடுக்கார், தோண்டி எடுக்கார் கடவுள். இப்போ ஈஸ்வரமான குடும்பத்தில் சண்டை 2013 கணக்கு ஏற்றியாச்சு. இந்த கணக்கு எனக்கு தெரியும். இவன் கூட போகிறது வர ஏற்கனவே ஈஸ்வரன் சொன்னதுதான் கணக்கு. இவனை ஏமா பார்த்துக்கோ, அவனை கூட போ, என்னென்ன நடக்குங்கிற கணக்கு ஒரு நேரத்தில் கணக்கு போக வேண்டிய நேரம் வரும், அந்த கணக்கை விட்டுறணும் அப்படின்னு சொன்ன கணக்கு எனக்கு இப்போ தான் எனக்கே தெரியுது. சண்டையும் சேத்திரம் 2013 OS 164 கேஸ் நம்பர் சிலிவத்தூர். வழக்கு ஓடுது, வழக்கு ஆடுது. எதிர் மனிதார் இவன் மேலே என்ன இருக்கே, ரெண்டு சொத்தும் கிடையாது, ஒரு இது கிடையாது. சுவேஷம் பார்த்து அடிச்சிடலாம், நீ கொண்டா 2 லட்சம் கையில் கொண்டா, சரி ரைட்டு அடிச்சிடலாம். அப்போ இவனுக்குள்ளே பேர தான் இடம் வயக்காடு. அப்போ நாங்கொழிச்சாலை ரோடு கிடையாது, எதுவுமே கிடையாது. வீடு 2 வீடு கட்டியிருக்கான். ஈஸ்வரமாக தான் கட்டி கொடுத்து மாளிகையில் வாழுதான் 2 பேர்களும். இன்றைக்கி இவன் அனாத திராட்டில் எங்கே நிற்பான்? கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டார் ஆணு பெண்ணு புரிஞ்சுக்கப்பா. இவன் எங்கே போய் நிற்பான்? இவனுக்குள்ள தன்மை நீங்கள் தான் புரியணும். அந்த கணக்கை இப்போ போடுறார் கடவுள். நான் விடுதேன் கணக்கு, புரியுதா? பொண்டாட்டி புள்ள எல்லாம் மெத்தில் மேமாடி மேலே இருக்கு இடம், மேலே தான் இருந்தான். உடனே தாப்பான் மோனும் அள்ளி எல்லாம் வெளியே எறிஞ்சிட்டான். ஓடு எங்கிட்டு ஓடு அப்படின்னு. அப்போ இவன் என்ன செய்வான்? இவனுக்கு அன்னைக்கும் அப்படித்தான் இருக்கான், இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கான். கும்பிடுவான், பக்தியாக இருப்பான். அதுக்கப்புறம் 2 வருஷமாக தகப்பனை கும்பிட ஆரம்பித்தான். வாடா அப்படின்னு ஈஸ்வரன் வா, இல்லே என் புள்ள வா, என்னை பெத்தான் கும்பிடுதியா, கும்பிடு. விரதம் இருப்பான். அப்படி இரு, வா, தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்ட, தப்புக்கு இப்போ சீரழித, தப்பு செஞ்சு நீ கொடுத்துட்ட. அந்நேரமே எழுதியிருந்தேன்னா உனக்கு இந்த பிரார்த்தனை வருமா? அப்பா அதுக்கப்புறம் ஈஸ்வரன் மனசில் வச்சு அட்டா முடிக்க வேலையை நடத்தி இந்த 2 பைகளும் சட்டிபானையில் அள்ளி போட்டு அதுக்கப்புறம் ரோடு வருதுன்னு பிளான் போட்ட உடனே இது கோடிக்கணக்காக போவோம், இவனை காலி பண்ணிடணும்னு தாப்பணுமோன்னு பேதான். அவன் மவங்காரன் கலப்பு திருமணம் படைக்கிது ஒரே உயிர். ஆனால் கைலாசத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சிருந்தானா கணக்கை விட்டாகணும். கலப்பு திருமணம் தெற்கு பாளையம் ராஜபாளையத்தில் லவ் ஹேர்ட்ஸ் லவ்வில் போய், ஏன்னா இப்போ உள்ளவன் இப்போ ஒரு 30 வருஷமாக லவ்வுக்குள்ளே கணக்கு எடுக்கானா. நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், லவ் பண்ணிதான் 30-40 வருஷமாக இதான் ஓடுது இப்போ உள்ள ஜென்ரேஷன். அப்போ இந்த லவ் ஹேர்ட்ஸ் எடுக்கணும்ல. லவ் ஹேர்ட்ஸ் கலப்பு திருமணம். கலப்பு திருமணத்துக்கு உள்ளவன் இதில் சேட்டை பண்ணலாமா? இவன் பொண்டாட்டிகிட்ட போய் தேவதானம்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா தேவதானம். பொண்டாட்டிகிட்ட போய் 2 பேரும் ஆடுதான். இங்கே பார், உன் புருஷனை நாங்கள் கொன்றுவோம், 20 லட்ச ரூபா டிபாசிட் பண்ணிடுவோம், உங்கள் 2 பிள்ளைகளும் நீங்களும் 3 பேரும் வட்டி போட்டு சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக போங்க. இவன் பொண்டாட்டி கூமுட்டையிலையும் கூமுட்டை கேடு கட்ட கூமுட்டை, என் புருஷனை கொல்லுவான்னு சொல்லி அண்ணா திருப்பி விளக்க மாட்டேன் அடிக்கட்டும். அதுதான் ஈஸ்வர மகன் எல்லாத்தையும் தாங்கி பூமியில் ரசித்து ஏன்ட்ட கேட்பான், ஏப்பா அப்படின்னு இங்கே கேட்பான். இடங்க கிடக்கு இந்த பேக, நான் விவசாயம் பண்ண மழையில் ஒன்றுமில்ல, கிணற வெட்டி நான் 75,000 ரூபா செவழிச்சிருக்கேன். வெட்டி இது எவனோ நான் உள்ளே நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேக வெளியிலேருந்து பேப்பரை வாங்கி பணம் வாங்கி விளையாடுதான் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவனுக்கு யார் மூலியமாக ஏதாவது ஒரு வார்த்தை கொடுப்போம்னு கொடுத்தேன். இங்கே வா, நீ கேஸை விட்டுறாத,
நீ கேஸை விட்டுறாத, எப்பயும் போல் விவசாயம் ஆதி வாங்கினது நீ கிணற வெட்ட நோண்ட, இப்படி தான் பார்க்க அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போட்டான். ஆட்டம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு இவன் பார்த்துக்கிட்டான். இவன் எழுதி கொடுக்குறவனை பூரா சண்டையும் கூத்தல் அடிக்கிறவன் இந்த ரவுடிஸ்தனம் உள்ளவனுக்கு எழுதி கொடுக்கான் வெளியில் பணத்தை வாங்கி. இதில் அது பதிவு இருக்கும், இந்த இடத்துக்கு குத்தகைக்கு விட்டுருப்பான். அது இவன் உள்ளே விட மாட்டான். இவன் விடுவானா? அதுவும் சண்டைக்காடு. அதுக்கப்புறம் இந்த இரண்டு பேர்களும் எஸ்யா ரோடு வரப்போகுது, நாங்கோலி சாலை பலாயிரம் கோடி வரும். இது நடந்தது இப்போ கரெக்டாக 2 வருஷத்துக்கு உள்ளதான், 25 மாதத்துக்குள்ளே கணக்கு. ஐயா கடவுள் ரோடு வரதுக்கு முன்னாடியே கடவுள் பூமியில் இறங்கிட்டார் குடும்பத்தோட. புரியுதா? 2020 இறங்கிட்டார். அப்போல்லாம் ரோடு கிடையாது, ஒரு புளித்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ரோடு தாமசம் மட்டும் இந்த 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 கலப்பு திருமணம் தாப்பனமோன்னு ஏமாற்றி எழுதுனானா இவனை வச்சு அவன் ஆடுதான், அவனை வச்சு இவன் ஆடுதான், இந்த 2 வச்சு கவர்மெண்ட் லாயர் அவன் ஆடுதான். கடவுள் பூமியில் வச்சுட்டு வந்துட்டார், இவனை 2 பேர்த்த வச்சு இவனை ஆடி இவனை ஈஸ்வர மவனை குளோஸ் பண்ணிடுவோம்னா அவன் அந்த வெறியில் இருக்கான். சிலுவத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டு கிளை வழக்கறிஞர் கவர்மெண்ட்டு. இந்த ஐயா வந்த பிறகு இவன் ரொம்ப சேட்டையில் எடுத்தான், சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர். அதுக்கு முன்னாடி கேஸ் அதாட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, கேஸு நிலுவையில் இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சேட்டை இல்லை. ஐயா வந்தவுடனே இந்த 5 வருஷம் 2020க்கு மேலே 21லேருந்து பாடுத்தி ஈஸ்வர மகனை படுத்திட்டான். அதுக்கு தான் 7 நாட்டு சனியை தூக்கி ஆட்டுறா, என் பிள்ளைய ஆட்டியிருக்கான். கடவுள் வந்து தப்பு செய்கிறவனு தண்டனை கொடுத்தாகணும். இப்போ 7 நாட்டு சனி வெளியே போயாச்சு, கைலாசத்தை விட்டு வெளியே போயாச்சு. கைலாசத்தில் போனவன் முக்கியமான வயசான மூதாட்டி சாமியார் போய் புரியுவான். சனியை வெளியே கிளப்பிட்டான், சனி இவனை தூக்கிட்டான். அப்போ இப்போ அழிக்க விடுவார். அவன் சனியை அழிப்பான்னு அவனுக்கு தெரியும். அப்போ 20 லட்சம் ரூபா கொடுத்தா இவனை கொண்டுட்டா இவன் பொண்டாட்டி பிள்ளையோட சுகமாக இருக்க முடியுமா? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, ஜட்ஜி கோர்ட்டார் ஆணு பண்ணோம். இன்றைக்கி அவன் பொண்டாட்டி சொல்லலைன்னா என்ன அவன் எதுவுமே இல்லை. அவங்க அது தேவதானத்தில் இருக்கு. இவன் தாய் தாப்பனை குளிப்பாட்டி இங்கே 70 ஜீவன்கள் கிடக்கு, ஆடு மாடு கோழி பறவைகள் வாத்து புறா எல்லாமே கிடக்கு. அது சாப்பாடு கொடுக்கணும். இவன் எங்கே போக முடியும்? இவனுக்கு ஒரே அலைச்சலை கொடுக்கான். வந்தவன் போனால் சிலுவலுக்கான். கோர்ட்டில் கேஸ் நடக்கு, நிலுவையில் இருக்குது, அங்கே தீர்ப்பாகட்டும், அதுக்கப்புறம் பாடுறா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான், கேட்கவும் மாட்டேங்க. அப்போ மோதுதான் முட்டுதான். அப்போ என்ன காரணம்? அரசியல்வாதி கணக்கில் உள்ளே ஓடுது, பார்ப்போமா அப்படின்னு. கடவுள்கிட்ட முடியுமாடா? இன்றைக்கி தாண்டா கைலாசத்தை விட்டு 7 நாட்டு சனி வெளியே போயாச்சு. இதில் மோந்து பார்த்தவன் நக்குனவன் எல்லாமே சோழி முடிஞ்சு போயிடா. முக்கால் சத்தியம் கணக்கு போட்ட கைலாசத்தில் தப்பாதுடா. அப்போ கொலகார பேய 2 பேரும் கொலகார பேக. அப்போ எவ்வளோ வெறியில் இருப்பான்? ஈஸ்வர மகன் மேலே 2 தரப்பு ஏமாற்றி எழுதினவன் சுவை சம்பாத்தியக்காரன் மகன். இது ஈஸ்வர மகன்டா, ஒரிஜினல் மகன். தூக்கி போட்டு எங்கெங்கே தூக்கி போட்டு கொண்டு வரணுமோ அங்கங்கே தூக்கி போட்டு தான் ஈஸ்வரன் கொண்டு வந்தான். அண்ணன் ஈஸ்வரன் சரியா? நீ 7 செம்பத்து சேட்டை செஞ்சவன், இந்த பத்திரம் ஏமாற்றி எழுதினவன் இவனும் 7 செம்பத்து சேட்டை செஞ்சவன். அவன் மகன் 100க்கு 100 7 செம்பத்து சேட்டை செஞ்சவன், காப்பு கட்டினவன். 20 லட்சம் கொடுத்து ஈஸ்வரமான கொண்டுட்டு நீ சொத்து சுகத்தை அனுபவிக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளையோட நாக்கை விட்டு உள்ளே நக்கி இருக்கணுமாடா? அப்படி உழைப்பு இல்லாமல் என்னடா அர்த்தம்? லவ் கேர்ட்ஸில் போனவன் எல்லாம் பாருங்கடா. தலவாபுரம் செட்டியார்பட்டி, தெற்கு பாளையம், ராஜபாளையம் எல்லாம் பாரு. அவன் மோரையா உழைச்சி சாப்பிடுங்கடா, உழைச்சி சாப்பிடு சரியா? பூமியில் கொடுத்துருக்காரு ஆண்டவன் பகவான். ஏமாற்றி தின்னு உன் பொண்டாட்டி பிள்ளைய உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கன்னு ஆசைப்படாத சரியா? நக்கி போவோம், நாசமாக போவோம் குடும்பம். அதான் கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் இந்த கணக்கு ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி கொடுப்பான். கொடுக்க மாட்டான்ல, இந்த மாதிரி செயல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு முக்கியமான உள்ளவன் கொடுப்பான். அப்போ எவ்வளோ பெரிய பாடுபடுத்துதாங்க, எவ்வளவு அப்போ உலகமே பாடுபடுத்தான். அப்போ தமிழ்நாடு மூலம் இந்த பிரச்சனைலாம் கிடக்கு. உழைச்சவனை பூரா பிடிதிங்க ஓட்ட, அவன் குடும்பத்துக்குள்ளே வெட்டு குத்து வர இதே தான் இந்த. அப்போ கொடுக்குற குடுப்பில் ஆதார கார்டில் 2 பேர் 3 பேர் உள்ளே தூக்கி போட்டால் அப்போ ஒழுங்காக போவான்ல, அதுதான் கணக்கு வரும். ராணுவ வானரப்பட வரல தூக்கி புள்ள போடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.